வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிசிபேலாபாத் எப்படி பண்ணுறதுனா, ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 5-6 பல் சின்ன வெங்காயம், அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுட்டே இருக்கேன். இது நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். நான் இங்கே கத்திரிக்காய், முருங்கைக்காய், சௌசௌ, கேரட், அது கூட கொஞ்சம் முள்ளங்கி சேர்த்துருக்கேன். என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இவ்வளோ சேர்த்ததுக்கு ரீசன் என்னென்னா, இப்படி நம்ம செய்கிறப்போ பசங்க அந்த காயை அந்த ரைஸோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிறனால. இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் பெருங்காயம், அது கூட நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா ஊற வச்சு எடுத்திருந்தேன். அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு, அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இது நல்லா கொதித்து இந்த மாதிரி வந்ததும் இது கூட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாதத்தை போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரைஸ்க்கு நான் 1/2 டம்ளர் பருப்பு போட்டு நல்லா கொலைய வேக வச்சு இந்த மாதிரி குக்கர்லேருந்து எடுத்துக்கிட்டேன். இதையும் நான் அது கூட நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா இப்படி கிளறி விட்டுறணும். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா குலைவாக வரணுங்கிறதுக்காக அதில் மத்து போட்டு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுருக்கேன். பாருங்கள், ஒரு சூப்பரான பிசிபேலாபாத் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் நான் கார்னிஷிங்க்கு மல்லித்தழை தூவிட்டு அது கூட நான் கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான காய்கறிகள்லாம் போட்டால் ஒரு பிசிபேலாபாத் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான சைட் டிஷ் பார்த்திங்கன்னா, நான் வாழைக்காய் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம அப்பளம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.